எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம். மாறாத இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் முழுக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைபடுவராக. முதலாவது யெகோவா தேவனுக்கு நான் நன்றிகள் எடுக்கிறேன். பிறகு ஸ்தலபோதகர் ஆயர் பெருமான் யாபித் பென் அவர்களுக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். குறிப்பாய் மூப்பர்கள், காசாளர்கள், பொறுப்பாளர்கள், இசைக்குழுவினர், பாடகர் குழுவினர், முக்கியமானவர்கள், உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவராக. அந்த பாடின பாடல் நான் இதற்கு முன்பாக பாடினதே கிடையாது. வரத்துக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தம்பியாங்க என்னன்னா தலைப்புன்னு கேட்டான். நான் காரில் ஏறி இருக்கும்போது ஒரு தம்பி கேட்டான், இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க? நான் ஒரு தலைப்பு சொல்லிட்டு விட்டேன் ஜேபின்னு கிட்ட. இங்கே வந்த பிறகு வேற ஒரு மெசேஜ் மாறிச்சு. ஆனால் இதாக கொடுக்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பாட்டுன்னு. அதன் பிறகு சரி ஆண்டவர் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் 2:3 நாம் வாசிக்க போகிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு தாமதம் செய்யார். இன்றைக்கு தலைப்பு தாமதம் செய்யார். இது 3வது முறை கொடுக்கிற ஒரு மெசேஜ். இங்கே கிடையாது. ஒரு முறை இயேசு விடுவிக்கிறார்ல கொடுத்தோம். இரண்டாவது கடற்பேரியில் ஒரு இரவு கூட்டத்தில் கொடுத்தேன். 3வது ஆயிரத்துக்கணக்கான மெசேஜ் இருக்குது. தம்பி கூட சொன்னான், நான் மெசேஜ் இவ்வளோ வச்சுன்னு இருக்கிறேன் எப்படின்னா அப்படின்னு வாங்க. சரி, இன்றைக்கு தலைப்பு தாமதம் செய்யார் என்ற ஒரு தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திருச்சபைக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்ட குறித்த காலத்திலே தரிசனம் சொல்லாம தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. உன்னையில தரிசனம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் திருச்சபையை திறக்க போகிறார். தரிசனம் இல்லாம நம்ம அந்த இடத்துல இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வழிவாசலை கர்த்தர் நமக்கு திறந்திருக்கிறார்னா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை திருச்சபை மூலமாய், போதகர் மூலமாய், உங்கள் மூலமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான போதக பிதா, என்னுடைய தம்பி எங்கே போனாலும் ஒரு ஆத்து அறுவடைக்கு ஒரு எழுப்புதலின் பாத்திரம். எங்கே போனாலும் 1400 பேர் இருக்கிறாங்க எங்ககிட்ட. எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும், நீ ஹைதராபாத் போனாலும், அந்தமான் போனாலும், மைசூர் போனாலும், சேலம் போனாலும், ஈரோடு போனாலும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, எந்த பக்கம் போனாலும் டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவரை குறித்து தான் அதிகமாக சாட்சி சொல்லுவாங்க. அது யாருன்னா யாபித் பென்னா. உண்மையாக நீங்கள் கேட்பாருங்க, எத்தனை 1400 பேர் இருக்கிறாங்க எண்ணி. அவர்களை முதலாவது நான் மையப்படுத்துகிற ஒரு காரியம், ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருந்து ஊழியத்தின் பாதையில், கடினத்தின் பாதையில் என்னோடு பல விதமான நன்மையிலும் தீமையிலும் சொல்லுவாங்களே, அது மாதிரி அனுபவத்தில் அதிகமாய் தேவனுடைய ஊழியத்தை திருப்பணிகளை செய்ய அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய பிள்ளை. இப்படி பார்ப்பது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய பிள்ளைகளை. சரி, இங்கே பார்க்கிறோம், குறித்த காலத்திலே தரிசனம் வைக்க ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். தாமதம் செய்யார். ஆபகுக் அப்படின்னா எபிரேய பாஷையில் தழுவுதல் என்று சொல்லுவார்கள். ஆபகுக் பழைய ஏற்பாடு காலத்தின் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறார். ஆபகுக் ஒரு நல்ல ஒரு கவிஞராக இருக்கிறார். ஆபகுக் பாவத்தை வெறுக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனா இருக்கிறார். பாவத்தை நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓலமிட்டவர் தான் இந்த ஆபகுக். யூத தேசத்தை தேவன் பாபிலோன் அந்த காலத்தில் தேசத்தின் மூலமாக நியாயம் விசாரிப்பார் என்று தேவன் நியாயாதிபதி என்று அறிந்தவர். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கொஞ்சம் தாமதம், ஆனால் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஒரு 4 காரியங்களை மாத்திரம் வேதத்தில் பலருடைய தாமதத்தில் அற்புதம், ஆசீர்வாதம் கொண்டு வந்துள்ளது. அதில் ஒரு 4 காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? ஆவியானவர்னு சொல்கிறாதுங்க, நீங்களே சொல்கிறீங்க. ஆவியானவர்னு சொன்னால் மாட்டிக்குவீங்க. எத்தனை மணிக்கு முடிச்சிடலாங்க? நான் வினயத் என்ப ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம், எஃப்எஃப் மாதிரி ஆயிடுச்சே. சரி, ஒரு திருச்சபையில் இது மாதிரி ஒரு போதக பிதா
பிரசங்கம் செய்யும்படி அழைத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்திருந்தார்கள். ஐயா டை கட்டணும். நல்ல வேளை நான் இங்கெல்லாம் டை கட்டுறதே கிடையாது. எங்கன்னா வெளியில் போனால் கோட்டு டை போட்டுருவோம். ஏன்னா கொடைக்கானல்லாம் குளிர் இல்லையா, போட்டுதானே ஆகணும். பெரிய பாசம் போடுறோம் இல்லையா, நம்ம குளிர் போட்டுக்கிறோம். சரி, ஒரு டை கட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டார். ஐயா போகிறாரு வராரு, பிரசங்கத்தில் நடக்கிறாரு. நான் கூட அப்படி தான் போவேன். இப்போ சிறையிருப்பில் வச்சு மாதிரி சொல்வதெல்லாம் உண்மைன்ற மாதிரி வச்சுருக்கிறீங்க என்ன, என் கால் நிற்காது. சரி, என்னாச்சுன்னா போகிறாரு வராரு, டை கூட ஆகிட்டு இருக்கு. இப்போ சபைக்கு வந்த ஒரு அம்மா ஐயாவை வாட்ச் பண்ண இருக்குது. சரி, எப்போ முடிட்டுன்னு சொல்லிட்டு ஐயா நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, அழகாக பிரசங்கம் பண்ணார். முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தான் நம்ம வந்து குறிப்பிட்ட அந்த ஆல்டர்கள் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ஜெபத்துக்கு நின்று இருக்காங்க. ஐயா நீங்கள் பிரசங்கம் வெரி வெரி நைஸ், சூப்பராக பண்ணீங்கன்னுச்சு. ஒரு முறை சொன்னாங்க, 2 முறை சொன்னாங்க, 3 முறை அதே சொல்லிச்சு. ஐயா நினச்சினார், ஒரு வேளை அரைச்சமாகவே அரைச்சி நான் வெரி வெரி நைஸ்ன்னு சொல்லுங்கிறேன்டாம்மா. சரி, ப்ரைஸ் கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டுமா, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தாங்க. பாஸ்டர் கேட்டார், ஆனா என்ன, ஆனா எதுக்கு ஆனா, நீங்கள் சொல்லுங்கள் என்ன மனசில் இருக்குது. இல்லை பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, ஆனால் நீங்கள் கட்டினுக்கிற டை கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படின்ச்சாங்க. நம்ம கோயிலுக்கு எதுக்கு வந்தாங்க, நம்ம எதுக்கு கோயிலுக்கு வரோம், யார் நதியா கம்பல் போட்டுக்கிறாங்கோ அப்படின்னு பார்க்கறதுக்கு வரோம். பிரசங்கம் கேட்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். பாஸ்டர் கேட்டார், இப்போ அதுக்குனாமா. இல்லை பாஸ்டர், நான் டைலர் தான், இந்த ஹேண்ட்பேக் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், அதில் கத்திரிக்கோள் வச்சுருக்கிறேன் அப்படின்ச்சான். சபைக்கு வருவோம், என்னென்ன எடுத்துன்னு வரணும், வாட்டர் பாட்டில், பைபிள், நோட் பென்னு, எதாவது ஸ்நாக்ஸ் குழந்தை எடுத்துன்னு வரலாம். என்ன அப்படின்னாங்களா, ஒன்றும் இல்லை, நீ அதை காட்டினா கொஞ்சம் நீட்டாக எடுத்து நான் என்ன பண்ணுருவேன். சரி, நல்ல பாஸ்டர் ஐயா மாதிரி, ஓகேங்களா. இப்போது கட் பண்ணியாச்சு. ஐயா பேசினார், நீ ரொம்ப அழகாக இருக்கிறமா அப்படின்னாங்களாம். உண்மையிலே அழகாகவே இல்லை, 70 வயசு ஐயா அப்படின்னுச்சு. ஆனான் பாஸ்டர் இழுத்தார். பாஸ்டர் அழகாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆனான்னு இழுக்கிறீங்க, மனசில் இருக்கிறது சொல்கிறேங்க. மா நீ அழகாக இருக்கிற, ஆனால் உன் நான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படின்னா. அந்த கத்திரிக்கோளை கூட நான் கட் பண்ணிடுறேன். கவனிக்க வந்து நீங்கள் கவனிச்சிங்க, சொல்ல இது பண்ணால் நான் சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் கவனிக்கலாம், எல்லாமே எடா கூட முடிஞ்சிடும். சரி, ஒரு 4 காரியத்தை யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தாமதம் செய்தார், தாமதத்துடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3, 4 நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். இங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு தாமதம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் போயிட தேராக தகப்பனுடைய வீட்டையும் விட்டுவான்றாரு. விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நல்லா சல செய்கிற குடும்பம், தேராகுடைய பிஸ்னஸ் அப்படி காணப்பட்டது. ஆனால் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நல்லா வசதிப்படுத்துவங்க, ஒரு சின்ன குழந்தை பாக்கில் அதில் கேவலமாக பேசிட்டாங்க. மனுஷருக்கு தான் தெரியுது சில குறைபாடுகள், ஆண்டவருக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் பேசுகிறாரு, இது மாதிரிப்பா நீ வா அப்படின்றாரு. ஆனால் உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்படி இருக்க, ஒன்றுமே இல்லை. வயதான காலம், இப்போ வயசு எவ்வளோன்னு வாசித்தோம் நம்ம, 75னா 2, 3வது தலைமுறை பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். இந்த மனுஷனை போயிட்டு உன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நான் சொல்றதுக்கு போனா, இந்த காலத்துல நம்ம தாத்தாவை அப்படி சொல்லியிருந்தானா, நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, ஏய் உன் வேலை பார்த்தன
ஓ ஏன் சாப்பாடு சாப்பிடணும், எனக்கு நீ ஆர்டர் பண்ண கண்ணுக்கிறியா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஆனால் ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இப்போ என்ன நடக்குது? போகிறாங்க, கர்த்தர் ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது 75 வயசு. சிலருக்குலாம் தாத்தான்னு சொன்னால் கோவம் தானே, வருங்களா வராதா? ஒன்றும் இல்லை, என்னுடைய சின்ன தங்கச்சி லாங் சைஸ் நோட்டு வாங்கிறதுக்கு போனால் அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த தாத்தா எவ்வளோ தாத்தான்னு தெரியாமல் கேட்டா. அவரு பேசுகிறாரு பாரு, ஏய் உங்கள் அப்பாவுக்கு அப்பாவா உங்கள் அம்மாவுக்கு அப்பாவா நான், இல்லை உங்கள் ஆயாக்கு வீட்டுக்காரானான்னு கேட்குறாரு. கடைசியில் என் தங்கச்சி சொன்னா, அங்கிள் சாரி அங்கிள், நான் அப்போதான் அவருக்கு திருப்தியாச்சு. நம்ம பசங்க கூட அப்படிதான், அங்கிள்னு யாருன்னா சொன்னா இவங்களுக்கு இருதயமே உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் மாமான்னு கூப்பிட்டு போகிற 32 பல்லுன்னு தெரியும். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஏற்கனவே 75 கடந்து விட்டது. இதன் மேல அழைத்து என்ன பண்ண போறாரு? தாத்தாவை வச்சு என்ன சாதிக்க முடியும்? தாத்தாவை வச்சு என்ன உருவாக்க முடியும்? தாத்தாவை வச்சு என்ன காரியத்தை அவ்வளவு துரிதமா செய்ய முடியும்? தாத்தாவை யாரு நம்புவாங்க? ஆனா ஆண்டவர் வயதே பார்க்காத நம்புகிறாய் இருக்கிறார். ஆனா என்ன நடந்ததுன்னா, நான் ரொம்ப சுருக்கமாக நேரங்கள் கடந்துவிட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இது, போன வரலாறு பிப்ளிக்கெல்லாம் போவோம், தியாலஜிக்கெல்லாம் போவோம், அப்புறம் அப்படி இப்படியே போயிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப ஓரளவு பேசுகிறேன்னா அதிகமாக பிரசங்கிக்கிற உங்கள் மத்தியில் இருக்கிற நான்லாம் அதோடு கம்பேர் பண்ண ஒன்றும் கிடையாது. பாருங்க, இப்போ போனாரு, எல்லாம் பண்ணாரு, ஆண்டு பேசுறாரு, எல்லா விஷயம் கரெக்டு. ஆனா குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சு. அவர் குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே பேரை வைக்கணும்னு கர்த்தர் இவரோடு பேசிட்டார். முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ 75 ஆன தாத்தாக்கு குழந்தை பிறக்குமா? இவருக்கு ஒரு 10 வயசு, அப்படிதான் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன நடக்கும்? ஆனா ஆதியாகமம் 21வது அதிகாரம் நீங்கள் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தன் குமாரன் ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் 100 வயதா இருந்தார். அப்போ 25 வருஷம் தாமதம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 25 வருஷம் தாமதித்தார்னா நல்ல ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஊர் உலகை அவனை என்ன சொல்லி இருக்கான்? ஏய் நாடா சாவ போற வயசுல ஆண்டவர் பேசினாரு, யெகோவா தேவன் பேசினாரு, கர்த்தர் பேசினாரு. நீங்க ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, ஆண்டுடைய திட்டத்துக்கு அழைக்கும் பொழுது, ஆண்டுடைய தரிசனத்துக்கு அழைக்கும் பொழுது, உங்க வேலையை விட்டுவான்னு ஆண்டவர் பேசுவாரு, சில காரியத்தை விட்டுவான்னு பேசுவாரு. உங்களால ஏற்றுக்க முடியாது. ஆவித்தான் உற்சாகமானதா இருக்கும், மாம்சமோ பலவீனமானதுக்கு. இவர் வயசானவர் தான், ஆனா ஆண்டவர் பேசிட்டாரு. ஒரு காரியத்துல வந்தாரு. என்ன நடந்தது? கர்த்தர் ஆபிரகாமுடைய காரியத்துல வழிவாசலை திறந்தார். ஏன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் அப்படின்னா எபிரேய பாஷையில உயர்ந்த பிதா என்று சொல்லுவார்கள். யூப்ரில இன்னொரு அர்த்தம் உண்டு. ஆபிராம்னா உயர்ந்த காரியம். ஆபிரகாம் அப்படின்னா யாராலுமானருக்கு பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் முற்பிதாக்களில் முதன்மையானவராக அவர் திகழ்கிறார். ஆபிரகாம் அன்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியலனா முற்பிதாக்களுடைய லிஸ்ட்ல வந்திருக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. எடுத்ததுமே ஈசாக்கு யாக்கோப் பண்றோமா? என்ன ஒரு ரகசியம் நான் சொல்ல விரும்புறேன்னா, இவர் முந்திரி கொட்ட மாதிரி எதுலையுமே முந்திக்கிறது கிடையாது. ஆபிரகாமுடைய காரியத்துல கொஞ்சம் தாமதம் இருந்தது. கொஞ்சம் தாமதம் இல்லை, 25 வருஷம். சில காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் பொறுமையோடு சபிக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, முற்பிதாக்களின் முதன்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு வயதுக்கும் கொடுப்பாரு. வயசு உரம்பெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுப்பது காரணம், 100 வயசுல ஒரு குழந்தைய கொடுத்தனால்தான். ஈசாக்கு விதை விதைத்தான், 99 இருக்குதா? 100 வயதுல பிறந்தவனுக்கு கர்த்தர் 100% ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாமதம் செய்கிறார்னா, இதோ ஒரு தரிசனம் இருக்கிறது, இதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த தாமதம் எதற்காகனா, ஒரு பெரிய ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காகத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு பிறந்த பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய ஒப்புமைக்கு ஈக்குவலா வந்துட்டார். தெரியுங்களா? நிழலாட்டமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எப்படின்னா, பைபிளில் நிறைய பெயர்கள்லாம் உண்டு. யோசேப்புன்னு பார்த்தா 9 பேர்லாம் உண்டு. ஆபிரகாம் ஒரே ஒருத்தர் தான். உலகம் சொல்லுது ஒன்றே குலம் ஒருவரே தேவன். உலகமே ஒத்துக்குது இல்ல? பைபிள் பார்த்தா காப்பிடுது எல்லாம் பாடல்களும். அப்போ ஒரே ஒரு ஆபிரகாம் தான் பைபிள்ல. நமக்கு என்னையின்றி இவரும் ஒருத்தர், இவரும் ஒருத்தர். அது மாத்திரம் இல்லாம ஈசாக்கு பிறந்தது ஒரு அதிசயம். எப்படி அதிசயம்?
பெண்களுக்குள் வழிபாடு நின்று போன பிறகு சாத்தியமில்லாத ஒரு காரியம், மெடிக்கலே அக்செப்ட் பண்ணாத ஒரு காரியம். நீ டிஎன்ஏ அது ஏதோ அதெல்லாம் போதும். அதை காட்டிலும் அந்த வயதுல இந்த நாட்களில் பிறந்தா கொஞ்சம் என்ன நடப்பாங்க, இவங்க போய் சொல்றாங்க ஏமாத்திரம் தான் சொல்லியிருப்பாங்க. வழிபாடு நின்று போன ஒரு ஸ்திரிக்குள்ள குழந்தையை பிறக்க வைத்தது ஒரு அதிசயம் தேவனுடைய பிள்ளைகளே. அது தரிசனத்துல பிறந்தது. அது மாத்திரம் இல்லாம இயேசு கிறிஸ்து பிறந்தது அதிசயம். எப்படி? கன்னி வயிற்றில். இவர் பிறந்தது அதிசயம். இவர் பிறந்தது இது வந்து கன்னி வயிற்றில் பிறந்தா என்ன சொல்லுவாங்க? விபச்சாரம் பட்டம் சுட்டுடுவாங்க. ஒரு நிழலாட்டத்தை நான் ஒப்புமை நான் யூபில் சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம பிறக்க முன்னே ஈசாக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி முன்குறிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இவருக்கு என்ன பேர் வைப்பீங்கன்னா இயேசு வைக்கணும்னு சொல்லி முன்குறி. அது மாத்திரமல்ல, மலையில பலி செலுத்துவதற்காக ஈசாக்கு போனார். 3 நாள் பயணம். அந்த அம்மா கிட்ட சொல்லியிருந்தா இருக்கும், சாரால் கிட்ட, ஏற்கனவே தேவையில்லாத ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சு கர்த்தருடைய திட்டமே கிடையாது, அது தரிசனமே கிடையாது. இஸ்மேல் வருவதெல்லாம் இந்த அம்மா பேச்சு தான் கேட்டாங்க. அந்த நாட்கள்லாம் வந்து 10 வருஷம் பார்ப்பாங்க. குழந்தை பிறகுலாம் திருமணம் வேறு திருமணம் செய்து வச்சிருவாங்க. இப்போ 3 நாள் பயணங்கள். எது மேலே போறாரு? பவனி கழுது மேலே தான் போறாரு. இயேசு கிறிஸ்து பவனி எது மேலே போனாருங்க? இவரும் கழுது மேலே தான், இவரும் கழுது மேலே தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பிறகு அந்த மோரிய மலை என்று சொல்லப்பட்டிருக்குது. மோசஸ் காலத்தில் மோரிய மலை, தாவீதின் காலத்தில் சீயோன் மலை. அது எல்லாம் ஒரே இதுதான், பக்கம் தான், காலங்கள் தான் வேற. இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் கொல்கதா மலை என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதுவும் மலை, இதுவும் மலை. இப்போ ஆபிரகாம் மலை வயசானவரால் கட்டை தூக்கி போக முடியுமா மலை மேலே? இப்போ யார்கிட்ட கொடுக்கணும்? கூட யாருக்கு? வேலைக்காரங்க இங்கே நிறுத்திட்டார், வேற யார்கிட்ட கொடுக்கணும்? பையன்கிட்ட தான். ஈட்ஸ் அப்படின்னு எபிரேய பாஷையில். அப்போ இவர் சுமந்ததும் கட்ட, ஆண்டவராக இயேசு சுமந்து கொண்டு போனதும் சிலுவேன் கட்ட. இதுவும் கட்ட, அதுவும் கட்ட. அது மாத்திரம் இல்லாமல் கழுது மேலே பவனி போனார். யூத முறைப்படி விருத்த சேதனம் உள்ளவர் இவர். இவர் அதே காரியம். பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக ஈசாக்கு மேலே கொண்டு போனார். ஈசாக்கு இறந்துட்டார். எப்படின்னா அவருடைய எப்போ ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தாரோ அப்பவே அவர் இறந்துட்டு கணக்கு தான். இன்னொரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்திலும் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இவரும் ஒப்பு கொடுத்தார், இவரும் ஒப்பு கொடுப்பார். ஈசாக்கு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். ஏன் தகப்பன் கீழ்ப்படிந்தார்? ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படினால்தான் அவங்க பிள்ளை இவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சுனா உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க. பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தா. ஈசாக்குடைய தகப்பனுடைய காரியத்தில் தாமதம் வந்ததுன்னா நிச்சயமாகவே ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஒரு நிழலாட்டமாய் உனக்கு கர்த்தர் சில விஷயத்தை கொடுக்க போகிறார். சில தாமதம் ஏன் ஏன் ஏன்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஏன் என்னால் சரியாக படிக்க முடியல, நான் முன்னேற நினைச்சேன், ரொம்ப தாமதமாக இருக்குது. சில காரியம் கை கூடி வரணும்னு பார்த்தா ரொம்ப தாமதமாக இருக்குது. ஒரு தரிசனத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்க, அது பொய் சொல்லாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்தார், அது பொய் சொல்லலை. ஆனால் முடிவிலே விளங்கும்படி கர்த்தர் நிச்சயமாக. அதான் நம்ம பாடுறோம், ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எங்களையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எங்களையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அப்போ நம்ம எல்லா விஷயத்திலும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். சிலர்லாம் பாருங்க, இரா தங்கச்சி இருக்கிறாங்க, நம்ம அண்ணா படிச்சுன்னுக்கிறாரு, கொஞ்சம் வீட்டில் கடன் பிரச்சனை, நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் சொல்லுவாங்களாம். அந்த ஆக்க பொறுத்துவன், ஓ தெரியுதா அதெல்லாம் உங்களுக்கு? சிலர்லாம் பேர் முந்திரி ஓட்ட மாதிரி முந்திக்குவானுங்க. இந்த கல்யாண பத்திரிகைலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மேலே பேர் வரும், வசனம் ஒன்று வரும், இந்த காரியம் லவ் பண்ணதுனால வந்தது, அப்படி போன மாற்றி போட்டுன்னுக்குறாங்க. 10 நாள் வந்தது, நீ சண்டை போட்டு சாப்பிடாமல் இருந்து
அப்பா அம்மா திட்டு வாங்கி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க ரெஃபர் பண்ணி நீ ப்ரப்போஸ் பண்ணி வந்தது, அதெல்லாம் போட முடியுமா? அதுதான் சுருக்கமாக இந்த காரியம். அதுக்கு எத்தனை பாஸ்டிங் போட்டியோ கர்த்தர் தான் அறிவார். சில நேரங்கள்லாம் அப்படி தான். அது இல்லாமல் நாங்களாம் சென்னையில் நிறைய ஊழியம் பண்ணுறோம். 4வது மாடி சினிமா துறை, 2வது மாடி இப்போ ஒர்க் பண்ணல, அப்போ ஒர்க் பண்ண பொழுது அழகாக பீச்சுக்கெல்லாம் போவோம் ஊழியம் பண்ணுறதுக்கு. அழகாக ஒரு ரோஸ் குத்திக்குவானுங்க, சொல்லுவானுங்க அன்பே. அப்புறம் நீங்கள் எதுக்குடா உட்காந்துக்கிறீங்க சொல்கிறாங்க பாரு ஆண்டியாங்களாம், இன்னும் என்னை பார்த்து உட்காந்துக்கிறேன் இன்னித்தலாம். ஆறு வீரை யாருமா அது? பாதி வீடு எப்போ போயிட்டு இருக்கான், மீதி வீடு வச்சு சீனு போடணும். ஆஃப்டர் மேரேஜ், திருமணமான பிறகு லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. யாக்கோபு தானே பண்ணாரு, முன்னாடி பண்ணிட்டாரா? எதியத்தாலும் பிரச்சனை இல்லை, இருப்புரிமம் கருக்குள்ள பட்டையும். நானும் யாபத்து மாதிரி தான், ஏடா கூடமானவன், எங்கே வச்சாலும் குத்தும் எங்களை. அப்போ முதலாவது காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு தாமதத்தை கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றும்படி வைத்தார். அல்லேலூயா. சரி, இரண்டாவது யாருடைய வாழ்க்கையில் தாமதம் வந்தது? ஆதியாகமம் 37வது அதிகாரம். ரொம்ப நான் சுருக்கமாக தான் பேசுகிறேன். 5, 6, 7, 8, 9, 10 மாத்திரம் நீங்கள் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்துக்கு கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகளை அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரன் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தும் அவன் வார்த்தைகள் நிமித்தும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், தன் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குது என்றார். இங்க பாருங்க, இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு தாமதம், ஒரு தரிசனமும் வந்து கொண்டு இருக்கிறது. இவர் எத்தனை வயசுல இந்த தரிசனத்தை பார்க்கிறாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 17 வயதுல. 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோப்பு சந்ததியின் வரலாறு, யோசேப்பு 17 வயதில். பாருங்க, நான் வயசோடு நான் சொல்லிடுறேன், அப்போ தான் எவ்வளோ கொஞ்சம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம்? அரிக்கட்டுகள் இருக்கிறது, எல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறது. இவரு மாத்திரம் நேராக இருக்குது. இன்னொரு சொப்பனம் சொல்கிறாரு, 11 நட்சத்திரங்களும் என்ன வணங்குது. இதை கேட்டால் ஏற்கனவே அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சரியான கோபத்தில் இருக்கிறானுங்க அண்ணன் தம்பிங்க. ஆனால் இவர் பலவல் அங்கே போட்டுன்னு இருப்பார். இவரை தான் அவங்க டேடி அதிகமாக நேசித்தார். ஏன்னா மறுமாட்டினுடைய பிள்ளை அப்படின்றதால இவருக்கு அந்த பாசம். இப்போ ஆனால் இவர் ரொம்ப உண்மையாக இருந்தார். சில பேர்லாம் சொப்பனம் வரும். உங்களுக்கெல்லாம் சொப்பனம் வந்துருக்குதுங்களா இல்லைங்களா? யூத் மீட்டாக இருந்தால் ஓப்பனாக பேசுவேன். இது திருச்சபையினுடைய ஆராதனையாக இருக்குது, கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். கேமரா வர வச்சுருக்கிறாங்க. கேமராலன்னா அச்சு திம்சம் பண்ணுருவேன். உங்களுக்கு என்ன சொப்பனம் வந்துருக்குதுங்களா? தூங்குறீங்களா இல்லைங்களா? இல்லை, எங்களுக்கெல்லாம் தூக்கம் கிடையாது. நான் வெடிக்காலம் 4:10க்கு 10, 4:40க்கு எழுந்துட்டேன். அது மாதிரி என்ன மாதிரி தானே இருக்கீங்களான்னு பார்த்தேன். நான் சொப்பனம் வந்துருக்குதா இல்லைங்களா? நான் சொப்பனை சுந்தரி கேட்கல, சொப்பனத்தை கேட்டேன். நீங்கள் நான் கேட்கறத பார்த்தா நீங்கள் வேறு ஏதோ மாதிரி யூஸ் பண்ணி எதோ திங்க் பண்ண உட்காந்து இருக்கிறீங்களே. சொப்பனம் வருதுங்களா இல்லைங்களா உங்களுக்கு? சிலது மறந்துடுது உங்களுக்குங்களா? நல்லா தலாட்டுறமா இப்போ தான். சிலது மறந்துடுது, சிலது தத்ரூபமாய் நடப்பது போல் காணப்படும், சிலது நடக்காமல் இருக்கும், சிலது பயத்தை உண்டாக்கும். இது மாதிரி சொப்பனம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும், எனக்கு வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் இவருக்கு வந்து சொப்பனம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம்ஸாக காணப்படுகிறது. இப்போது என்னன்னா, இது வந்து ஒரு வேளை சொப்பனம் வந்தால், நல்ல சொப்பனமாக இருந்தாலும் கெட்ட சொப்பனமாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும்? என்ன பண்ணணும்? முட்டி போட்டு ஜெபிக்கணும். அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்னா, அவங்க பிரதர்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டார். இந்த நம்ம இவரெல்லாம் வந்து ஒரு டைரக்டாக பேசுகிற எது வந்தாலும் அவங்க அண்ணா பண்ணாங்க, டேய் இவன் நம்மளை வந்து ஆளை பார்க்குறான், ஏதோ ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாராம், 11 நட்சத்திரமா,
வந்து வணங்கணுமா. நம்மலாம் போயிட்டு இவனை போயிட்டு குனிஞ்சுக்கின்னு இவங்க கையை கும்பிட்டு உட்காந்துருக்குமா. என்னடா இவன் கதை எழுத்துன்னு உட்காந்துக்கிறான், இவனை தீர்த்து கட்டினா தான் நமக்கு வேலைக்கு ஆகும், இல்லைன்னா நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவனை கொண்டு வந்து இவன் அங்கேயே உருவிட்டு பள்ளத்தில் போட்டாங்க. அவங்க டேடி கிட்ட போயிட்டு யாக்கோப் கிட்ட போயிட்டு ஒரு மிருகத்தை அடித்து அதை ரத்தத்தை மேலே தேய்ச்சி, இங்கே பாருங்க உங்கள் பிள்ளைய இது மாதிரி ஒரு மிருகம் அடிச்சு அப்படியே துக்கப்பட்டு அழுதுன்னு இருக்கிறாரு. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், இவனை பள்ளத்தில் போட்டதுனால நமக்கு என்ன லாபம், இவனை நம்ம சேல் பண்ணிடலாம், சேல் பண்ணிடலாமே இருக்க சேல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விற்றுட்டாங்க. எவ்வளோ வெள்ளி காசுக்கு தெரியுமா? ஏசப்பா எத்தனை வெள்ளி காசுக்காக இது பண்ணாங்க? 30. ஆனால் இங்கே 10 கம்மி, 20 வெள்ளி காசுக்காக விற்றுட்டாங்க. இப்போ எகிப்து கொண்டு போனாங்க. சரி, நல்ல ஒரு ஒர்க் பண்ணாங்க, நல்ல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா கொஞ்சம் போஸ்டிங் கொடுத்துட்டு ஹவுஸ் கீப்பிங்கில் கொஞ்சம் பெரிய டிஃப்ரெண்ட்டாக வச்சாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, வீட்டில் அந்த பேலஸில் அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு அம்மா போத்திபருடைய மனைவி இருந்தாங்க. யோசப்பே இங்கே வான் கூப்பிட்டாங்க. கம்மியர் அந்த வந்தார் வாலிபன். என்னங்க ஆண்டின்னாரு. நீ அழகா இருக்கிறன்னு சொன்னாங்க அந்த அம்மா. இப்போ உங்களை கூப்பிட்டு யாருன்னா, நீ ரொம்ப அழகா இருக்குன்னு நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நீங்க எதை போய் பார்ப்பீங்க? உங்களுக்கே டவுட் ஆகிடும், என்ன போயிட்டு ஒரு அழகாகிறன்னு சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்க்கவே சகில் இருந்தாரு, ஆனால் நம்மளை பார்த்து இவர் சொல்லிட்டாரு தூங்குவான் நீ அழகாகிறன்னு சொன்னான். ஆனால் இப்போ இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஆண்டி நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணமா நீங்கள் சொல்லுங்கள். இல்லைப்பா நீ அழகாக இருக்கிற, நீ என்னோடு சயனின்றாரு, நீ என்னோடு வேசித்தனும் விபச்சாரம் பண்ணு. ஏன்னா போர்த்திபர் அப்படின்னா காயடிக்கப்பட்டவன். திருமணம் ஆன பிள்ளைகளை வச்சுக்குவாங்க, ஆனால் பிள்ளை பெற்றுக்க மாட்டாங்க. இந்த அம்மாவுடைய எண்ணமோ நோக்கமோ சிந்தனையோ யோசனையோ நம்ம ஹஸ்பண்டே அது மாதிரி இருக்கிறான்னா, இவன் கூலிக்கு மால் அடிக்கிறவன், இவனுடைய எண்ணம் கூட அப்படிதானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுடைய யோசனை. இப்போ வானு பூச்சி இழுக்கிறாங்க. ஐயோ எங்கள் அப்பா அம்மா எனக்கு குட் டச் எது பேட் டச் எது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டி இதெல்லாம் எனக்கு வேலைக்காக ஓட்டரு அங்கேயே பூச்சி இழுத்தாங்க. அப்போது பார்த்துட்டாங்க. இந்த அம்மா சொல்லுது, எபிரேயன் என்ன கிடுக்க வந்துட்டான். கிடுக்க ஊர் சத்தம் போட்டு இவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. வந்த தரிசனம் என்ன? 17 வயசுல அரிக்கட்டுகள் நேரம் நிற்கும், நீ ஆளுகை செய்ய போற, ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, ஒரு மேன்மை கிடைக்க போகுது, ஒரு உயர்வு வரப்போகுது. ஆனா இப்ப இருக்கிறது எங்க? ஜெயில்ல. வந்த தரிசனம் ஒன்று, நடக்கிற காரியம் பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறின வசனம் வரும். ஆனால் பார்த்தா நம்ம வீட்டில் பார்த்தோன்னா துக்கத்தின் மேல் துக்கம், இழப்புகள் மேல் இழப்போம். நீ கடன் வாங்காத இருப்பேன்னு வாக்குத்தத்தம் வந்திருக்கும். ஆனால் வட்டி கட்டுறதுக்கு, கடன்காருக்கு பதில் சொல்றதுக்கு, லோன் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றுமே நமக்கு புரியவே புரியாது. என்னாண்டவரே, ஒரு நாள் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான், நியூ இயர் அனுப்பு. அழுதான் ஃபோன் பண்ணி, அண்ணா அம்மா வாக்குத்தத்தத்தை வச்சு அழுதுன்னு உட்காந்துக்கிறாங்கண்ணா. என்னடா பிரச்சனை, இன்னும் அப்படி வாக்குத்தத்தம் வந்துச்சு, ஏன்டா அழுறாங்க, அது கொஞ்சம் படித்து சொல்லு அப்படின்னு. மத்திய 11:28 எடுத்து அதுக்கு ஏன்டா அழுறாங்க? நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேனாங்களாம். அந்த அம்மா நினச்சி நான் செத்துருவேம்மா தெரிதே. ஐயோ, ஒரு இடத்துல ஒரு அம்மா பைபிள் படிக்க சொன்னாராம் ஒரு ஊழியக்காரு. ஏசாயா 41:10-14 படினா, இயேசு துணி தைக்கிறாருன்னு படிச்சிருக்குது. துணியை தைக்கிறாரு, அவரா துணை நிற்கிறான்னு இருக்குது. நம்ம பைபிள் கொஞ்சம் படித்தா தான் என்ன அர்த்தம் தெரியும், முன்னாடினா பின்னாடினான்னு சொல்லிட்டு. பாருங்க, வந்த தரிசனம் ஒன்று பார்த்தா ஜெயில் யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறாரு, ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாரு, பெயில் எடுக்க யாரும் கிடையாது, விசாரிக்க யாருமே கிடையாது. அப்போ அந்த தரிசனம் எங்க போனது? ஆண்டவர் பேசினது உண்மையானால் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அம்மா குறித்த காலத்தில் தரிசனம் இருக்கு. யாருக்கு ஆண்டவர் தரிசனம் வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், அவங்களுக்கு தான் போராட்டம் வரும், அவங்களுக்கு தான் நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், குழப்பங்கள் வரும், தோல்விகள் வரும், பயங்கர நெருக்கடி வரும். வாழ்வதை விட மறித்து விடலாம் என்று கூட எண்ணுவீங்க. நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா ஆராதிப்பீங்க, ஆவில நிரம்புவீங்க. நீங்க மற்றவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவீங்க. நீங்க ஜெபம் பண்ணா மற்றவங்களுக்கு வீடு கிடைக்கும், ஆனா உங்களுக்கு வீடு இருக்காது. நீங்க ஜெபம் பண்ணா மற்றவருடைய கடன் பிரச்சனை மாறிடும், ஆனா உங்களுக்கு மாறி இருக்காது. நீங்க ஜெபம் பண்ணா எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும், ஆனா உங்க சரீரத்தில் பலவீனமா இருக்கிறீங்க. ஒண்ணுமே புரியல. யோசிப்புக்கு ஒன்றுமே புரியல. வந்த தரிசனம் ஒன்று உங்களுடைய மூளைக்கு எதுவுமே எட்டாது. சில நேரங்களில் உங்களுடைய சிந்தனைக்கு எதுவுமே எட்டாது. அங்க 2 பேர் இருக்கிறாங்க, சுயபாக்கியக்காரன், இன்னொருத்தர் இருக்கிறான். 2 பேர் அக்யூஸ்ட் லிஸ்ட்ல வந்து இருக்கிறாங்க, பானபத்திரக்காரன்.
இப்போ அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்குறாரு பாரு. இங்க கொடுத்தது இல்லாம இங்க இந்த அந்த அம்மா கிட்ட போயிட்டு அந்த அம்மா இந்த ஜெயில போயிட்டு அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவனுக்கு 2 பேர் வச்சுக்கிறானுங்க. டேய் உனக்கு தெரியுமாடா எனக்கு தெரியுமாடா, ரெண்டுமே மென்டல் மத்து, ரெண்டுமே புரியல. இவன் ஏதோ வந்துக்கிறான் சின்ன பையன், சும்மா நமக்கு டைம் பாஸ் கேட்கலான்னு பார்த்தா கரெக்டாக சொல்லிட்டான். ரிலீஸ் ஆகிட்டு வெளியில் வராங்க ஜெயிலேருந்து. சொல்கிறாரு, பா நம்ம ஐயா கிட்ட சொல்லி விட்டீங்கன்னா நானும் வெளியே வந்துடுவேன்ல. ஆனால் இவர்கள் மறந்து போனார்கள். திருமறை வசனம் சொல்லுகிறது, யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்னாச்சு இப்போ? பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. மந்திரவாதிகள்லாம் இது அந்த ஞானிகள்லாம் கூப்பிடுறாங்க, சாஸ்திரிகள்லாம் கூப்பிடுறாங்க. நான் சொன்ன எனக்கு வந்திருக்கிற சொப்பனத்துக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்ல உங்களை கொன்னே விட்டுடுவேன் அப்படின்றாரு. எல்லாம் பயந்து நின்றுங்கிறாங்க, யாராலுமே சொல்ல முடியல. அப்போ அந்த 2 பேர் சொல்கிறாங்க, ஜெயிலில் இருந்தாங்களே, அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணி வந்தாங்களே, சார் அங்கே யூசுப்னு ஒருத்தர் இருக்கிறான், எங்களுக்கு வந்தது கரெக்டாக அக்யூரேட்டாக சொன்னான். ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ளீஸ் கிவ் மீ ஒன் சென்ஸ், நான் தயவுசெய்து ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள், அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவான், கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறோம் ரிப்ளை கரெக்டாக கொடுத்துருவான். அப்படியா, கொன்னுவாங்க. இப்போ அவர் ஜெயிலேருந்து வெளியில் கூப்பிட்டு வராங்க. அங்கெல்லாம் கழிட்டு அவர் குளிக்க வச்சுட்டு இது இவர் நினச்சின்னு இருப்பார், நமக்கு அவ்வளோதான் விதி வந்தது முடிஞ்சிச்சு, நமக்கு அவ்வளோதான் ஏதோ தூக்கு தண்டனை அப்படி தான் நினச்சிருப்பாரு. ஆனால் அவருடைய கரத்திற்கு மோந்திர வரும்பொழுது தான் தெரியும், தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அழகா சொல்லிட்டாரு. 7 வருஷம் இது அது இதுன்னு போட்டு என் டைம் இல்லை, அதனால ரொம்ப நான் 1/2 மணி நேரம் மெசேஜ் ஒரு பாயிண்ட்டை 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன், ரொம்பலாம் சொல்லலை. என்னாச்சு கரெக்டாக சொல்லிட்டாரு. அப்போ தான் சொன்னாங்க, பார்வோனுடைய கரத்தில் இருந்த மோதிரத்தை கர்த்தர் யோசேப்புடைய கரத்தில் சொல்லிட்டாரு. என்ன நடந்தது? யோசேப்பை கேட்காம ஒருத்தன் கூட கை காலை தேசத்தில் ஆட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ தேசத்துல பஞ்சம் வந்தாச்சு. இப்போ யோசேப்பு செழிப்பா இருக்கிறாரு. அவங்க அண்ணன் தம்பி வராங்க, அம்மா அப்புறம் நான் மனசுக்குள்ள தாயன்னு சொல்லிக்கிறா. இறுதியத்தில் நினைவுகளை கர்த்தர் எங்களுக்கும் கொஞ்சம் தீர்க்கதரிசனம் தெரியும். இங்கிலீஷில் மம்மி, அப்புறம் பாரு டேடின்னா கும்பலுக்கு பாரு எல்லாம் இங்கிலீஷ்காருக்கு தருவீங்க. இதுங்க தமிழில் சொன்னால் சொல்ல மாட்டீங்க. கௌரவம் இதில் கூட பிக்சர் இதில் கூட நமக்கு பாருங்க வராங்க. இது மாதிரி எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, நாங்கள் பணத்தை வந்துக்கிறோங்க கொடுங்க அப்படின்னா, சரி இவர்கிட்ட இவங்கள என்ன இவங்கள்ட்ட இவங்க வீட்டில் எத்தனை பேர்னா அப்படின்னு அடிக்கிறானுங்க. ஒருத்தர் தான் அவன் செத்துட்டான் அப்படின்னு வந்துட்டானுங்க. சாகடிக்க வித்துதே இவனுங்க தான். ஆனால் என்ன நடந்தது? யோசேப்பை அழிக்க நினைத்தார்கள். ஏசாயா 54:15 சொல்லுகிறது, எவர்கள்லாம் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள்லாம் உன் பட்சத்தில் வருவார்கள். யோசேப்பை அழிக்கணும்னு நினைச்சவங்க, ஆனா அந்த கூட்டம் வந்து கர்த்தர் கையேந்துபடி வைத்து விட்டார். உன்னை எத்தனையோ பேர் அழிக்க, உன் தரிசனத்தை அழிக்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் இந்த நாளில் உனக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீ எங்கு ஒடுக்கப்பட்டு இருக்கிறாயோ, நீ எங்கு தள்ளப்பட்டு இருக்கிறாயோ, நீ எங்கு கைவிடப்பட்டு இருக்கிறாயோ, நீ சொந்த குடும்பத்தால் நீ புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறா, ஐயோ மற்றவங்க கூட பரவாயில்ல, என் சொந்த குடும்பத்தாரே என்னை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ அழுது கொண்டு இருக்கிறாயா, யோசேப்பை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். யோசேப்புக்கு வந்து தரிசனத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் இது நிறைவேறல. 17 வயசுல வந்த தரிசனம் எத்தனை வயசுல தெரியுமா நிறைவேறுச்சு? 30 வயசுல நிறைவேறுச்சு. அப்போ அப்போ எத்தனை வருஷம் கேட்பேன்? 13 வருஷம். சில ஆண்டுகள் கடந்து போயிருக்கிறது உங்களுக்கு தரிசனம் நிறைவேற்றப்படாமல். ஆனால் வருகிற நாட்களில் கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லா காரியங்களிலும் இது அழகுக்கு ஆசைப்பட்டு இருந்தாருன்னா ஒரே ஒரு செகண்ட்ல யோசேப்பு அந்த இச்சையில அந்த காமத்தில் மயங்கிருந்தார்னா தரிசனம் நிறைவேறி இருக்குமா? அருமையான வாலிப பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாவதாய் காணப்படுகிறது. காலத்தை நீங்கள் ரொம்ப பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். பைக்கை காமிச்சு, மொபைலை காமிச்சு, அழகை காமிச்சு, ஆசையை தூண்டி எப்படி சிம்சோனை விழ வச்சாங்களோ, தாவீதுக்கு எப்படி உணர்ச்சிகள் வந்து சில காரியத்தை இழக்கும்படி செய்தாங்களோ, அந்த காரியங்கள் பைபிள் எடுத்து அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு தான் அந்த பிரச்சனை வந்தது. தரிசனம் பெற்ற யோசேப்புக்கு தான் வந்தது. அபிஷேகம் பெற்ற சிம்சோனுக்கு தான் வந்தது. அதாச்சும் தாவீதோட சிம்சோனோட கம்பேர் பண்ணா இவர் எவ்வளோ பெட்டர். அவங்களாச்சும் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எழுந்துட்டு தான் திரும்ப வந்தாங்க. ஆனால் இவர் சொன்னார், என்னை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நல்லூர் மேலேயும், நீங்கள் 4 சூத்தில் பண்ணுற தவறு ஆண்டவர் பார்த்து, அதாச்சும் இந்த ஆபிரகாமுடைய ஒய்ஃபு என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைவா நின்று நகைச்சிட்டாங்க. கேட்டா ஐயோ ஒன்றுமே நான் பண்ணலேன்ட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நகைத்தாய். நீங்கள் நான் மறைவாக செய்கிற தப்பெல்லாம் ஒரு நாளைக்கு கண்கள் முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா.
அம்மா சொன்னா கேட்டுங்க, அப்பா சொன்னா கேட்டுங்க. ஒரு நாள் அழகாகிற ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் என்ன பண்ணான்னா கல்யாணம் பண்ணிக்கணும். திருமணம் நடந்தது, கார்ல ஏறி உட்கார்றாங்க. இந்த கல்யாணம் பொண்ணு ஒன்றும் அழுது. ஒரு சின்ன பையன் பார்த்துட்டான், அந்த இந்த மாதிரி தம்பி பார்த்துட்டான். பார்த்துட்டு டேடி டேடி அந்த ஆண்டி ஏன் அழுகுறாங்கன்னு கேட்டான். அவங்க அப்பா ஏதாச்சும் உண்மையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க சொல்றாங்க ஏதோ ஒன்று சமாளிச்சிட்டாரு. அந்த பையன் கேட்குறான், ஆனால் அந்த அங்கிள் அழுல சிரிச்சுன்னு இருக்கிறாரு. இந்த பையனுக்கு என்ன பாரு. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், அந்த ஆண்டி இன்னைக்கு அழுதாங்க, அவர் நாளிலிருந்து அழுவார் அப்படின்னாங்க. அவசரப்பட்டு ஆழம் தெரியாம காலை விட்டுறாதீங்க. தரிசனம் உங்களுக்கு என்ன, வேத வசனத்தின்படி ஆலோசனையை ஆண்டுகிட்ட நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதாச்சும் ஜெபம் பண்ணிட்டு நீ தரிசனமா நினைச்சுக்காதீங்க. ஊழியக்கார்ட்ட கேளுங்க, ஐயா இதை ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, இந்த படிப்பு படிக்கணுமா, இல்லை கர்த்தர் என்னோட பேசணுமா, நான் பாஸ்டிங் பண்ணணுமா, இல்லையா அவங்க மேலே குறைய இருக்குதா, ஒருவேளை நான் ஏதாச்சும் கரைப்பட்டு இருக்கிறேன்னா, ஒரு ஊழியக்காரன் போதகர் இருக்கிறாங்க கேளுங்க. பண்றதெல்லாம் பண்ணி விட்டு தரிசனம் நீ தீக்கணும் வந்து இதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா ஆண்டவர் அதில் உன்னை நிலையாய் வைக்க மாட்டார். நீ நிலைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, உன்னுடைய தரிசனங்கள் நிறைவேற்றப்படாது. ஆனால் இயேசுவுடைய காரியத்தில் என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் குறித்த காலத்திலே தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கணும். சிலதெல்லாம் வந்து ஒரு நாள் ஒரு பாஸ்டர் பையனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சான், 1100 மொபைல். அப்போ வச்சுருந்தேன் நான் 6 மணி நேரத்தில் தம்பி அங்கே பார்த்துருப்பாங்க. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான், ஒரு லவ் பண்ணுறாரா அவர். அப்போ மெசேஜ் பண்ணினாங்களாம், ஒரு பொண்ணுக்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, அன்பே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன், சாதம் போட்டு சாப்பிடுவேன். சரி ரிப்ளே வரும்னு காத்து நின்றுருக்கிறான். உடனே ரிப்ளே டைன் அடிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அனுப்பிச்சுக்குதே, ஒரு தட்டு கூட வாங்க வக்கில் உனக்கு லவ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை உருவாக்கினவர் அவர், உன்னை பேசல அழைத்தவர் அவர். உனக்கென்று தகப்பன் உண்டு, தாய் உண்டு, உடன் பிறந்தவன் உண்டு, போதகர் உண்டு. இதுதான் தரிசனம். எனக்கு இவங்கள தான் காட்டுறாரு, அவங்கள தான் காட்டுறாரு. சிலர்லாம் வந்து சொல்லுவானுங்க என்கிட்ட, அண்ணா எனக்கு ஆண்டவர் என்ன தானே வச்சிருக்கிறாரு. நான் சொல்லணா, நான் சொல்லுவேன், டே ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஓடுன, ரெண்டாவது ஏன்டா ஓடுனுங்கிற அப்படின்னு கேட்பேன். அவன் புரிஞ்சுக்கணும், ஷாக் ஆகிடும். அவனுக்கு ஏற்கனவே ஒன்று ஃபெயிலியரு, இன்னொன்று கேட்ச் பண்ணிக்கிறியான்னு கேட்பேன். சில காரியங்கள்லாம் ஓப்பனாகவே ஜோம் பண்ணி ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்லிவிடுவேன். அதனால் யாரும் ஜெபிக்காமல் போயிட்டு போகிறீங்க, போராட்டமாக போயிட்டு போகுது. சரி, முதலாவது காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தாமதம், தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ரெண்டாவது யாருடைய வாழ்க்கையில், நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. இப்போ சிம்சோனு பேசக்கூடாத இடத்துல பேசிட்டான், தாவீது பேசக்கூடாத இடத்துல பேசிட்டாரு. ஆனா இவரு பேச வேண்டிய இடத்துல பேசினாரு. அமைதியா இருந்தாலும் பிரச்சனை. ஒரு நாள் ஒரு அம்மா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பையன் கேம் ஆடிட்டு இருக்கிறான். கேம் ஆடுற பிள்ளைங்கெல்லாம் தயவு செய்து வேலையை வைக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டுவீங்கன்னா உங்களுக்கு இடம் வரமா முடிஞ்சிடும். அந்த அம்மா என்ன சொல்லிக்கிறாங்க, டேய் போயிட்டு அந்த லிப்ஸ்டிக் எடுத்துனோட அப்படின்னுக்கிறாங்க கோவத்தில். இது வேற, இது மேக்கப் பண்ணுறதுக்கு நான் தான் கட்சினா எங்கே தான் போகுதுன்னு தெரியல, என்னவோ திட்டு போயிட்டு அந்த மேக்கப் பாக்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறான். அந்த அம்மா இது பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஒரு நாள் பார்த்தா அவங்கப்பா, ஏம்மா எங்கன்னு கூப்பிட்டுக்கிறாரு, வாயே வரல. என்னடா அப்பண்ண எங்கள் மனைவியை நான் தான் காரணம், என்னடா அப்படின்னா அவங்க மம்மி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் தெரியும், என்னன்னா அம்மா எனக்கு கேம் ஆன் இருக்கும்போது வேலை வச்சாங்க, போயிட்டு லிப்ஸ்டிக் எடுத்துனுவானே தெரியாது, பெவிஸ்டிக் எடுத்து வந்து கொடுத்துருவேன், வாய் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா. பேச வேண்டிய இடத்துல பேசிக்கன்னா இச்சைகளுக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம். வேத வசனத்தை நீ சொல்லி பிசாசு கட்டினா நீ சில காரியத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம். நீ பேசாம ஆமா சாமி போட்டுனதுன்னா உன்னை அடிமையாக்கிடுவாங்க. அதனால எல்லா விஷயங்களிலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ முதலாவது தரிசனம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றினார். ரெண்டாவது, ஆமா 17 வயதுல வந்த தரிசனம் சொந்த சகோதரர்களால் அடிமையாக இருந்தா, வெளியில போனால் அடிமை. என்ன நடந்தது? ஆனா கர்த்தர் யோசேப்புக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஒப்புமை உண்டு. எப்படி ஈசாக்கு சொன்ன மாதிரி, என்னன்னா யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்தார். சாப்பாடு கொடுக்காம, அரிசி கொடுக்காம, கோதுமை கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா மன்னித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்தவர்களை இவரும் மன்னித்தாரு. இவரும் அது மாத்திரம் இல்லாம யோசேப்பு பாடுகளை சகித்தான். இயேசு கிறிஸ்து சிலுவின் பாடுகளை சகித்தார். யோசேப்புடைய அங்கிய அவங்க அண்ணன் தம்பி கட்டுட்டாங்க. யோசேப்புடைய அங்கிய கட்டாங்களா, பங்கு போட்டாங்களா? யோசேப்பு தீமைக்கு நன்மையை செய்தார். அந்த பிறகு இயேசு கிறிஸ்து அதேதான் தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஏரோது இயேசு கிறிஸ்துவை
கொலை செய்யும்படி வகை தேடினார். அது மாத்திரம் இல்லாம யோசேப்பு யாக்கோபுக்கு ஒரு நேசகுமாரன் என்று வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அதாவது இவர் என் நேசகுமாரன், நான் இவர் மேல் வசனம் வருதா? அதே மாதிரி போர்த்திபுடைய மனைவி குற்றம் சொல்றாங்க, இவன் என்னை கெடுக்க வந்தாங்கன்னு. இல்லை ஆண்டி, இல்லை சார், நான் வாயே திறக்கல, அடிக்கப்படும் மாட்டை போல வாயை திறவாது என்றார். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் வாயை திறவாது. அது மட்டும் இல்லை, யோசேப்பை 20 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தாங்க. யோசேப்பை, இயேசு கிறிஸ்துவ யோசேப்பு எகிப்தின் இரட்சகன், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக இருக்கிறார். அப்போ முதலாவது காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார், தாமதித்தாலும் அது நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இரண்டாவது காரியம், யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் வந்தது, அது ஒரு பெரிய உயர்வை கொண்டு. மூன்றாவது யாருடைய வாழ்க்கையில? 1 சாமுவேல், நேரங்கள் கிடையாது, நான் அப்படியே படிச்சுட்டு போயிடுறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி நீங்கள் 13 வரை நீங்கள் பார்க்கும் பொழுது, தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு தாமதம் அபிஷேகம் பண்ண பிறகு. இப்போ தாவீது அப்படின்னா எபிரேய பாஷையில் பிலவுட், பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கர்த்தர் சொல்றாரு சாமுவேல் கிட்ட, சாமுவேல் நான் ஒருத்தனை செலக்ட் பண்ணேன், ஜனம் கேட்டாங்கன்னு, அவன் சரியா ரன் பண்ணல, HR டிபார்ட்மெண்ட் பொறுப்பு உனக்கு கொடுக்குறேன், இனிமே நான் சொல்றவங்களை போயிட்டு நீ ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்றாரு. சார் அபிஷேகம் பண்ணுமா? சவுல் கேட்டால் என்னை கொன்று போட்டு வேணே பா, அவனா பரிசுத்தவன், அவன்கிட்ட போய் சொல்லிட்டு போ, என்ன இவனா நல்லது சொல்லிட்டு போனா, நான் பலி செலுத்த போறேன்னு போய் சொல்லிட்டு போனாரு. ஈசா வா 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 சார், என்ன சார் மிலிட்ரிக்காரனுங்க கவர்மெண்ட் ஜாப்ல இவங்களை போய் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, யோ இவர் தானே, வேற யாருமே இல்லையா? ஒருத்தர் இருக்கிறான், அவன்லாம் ஒன்றுக்கு உதவ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். என்ன நடந்தது? கூப்பிட்டாங்க, அபிஷேகம் பண்ணாங்க, கொயர் டீமும் போயாச்சு, இதுவும் போயாச்சு. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, என்ன நடந்ததுன்னா யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. தாவீது சார் போகலாமான்னு கேட்டாங்க. போகலான்னு சொன்னவர் பேலஸில் படுத்துன்னு தூங்க வேண்டியதானே, ஃபைல் ஒர்க் இருந்திருக்கு பார்க்க வேண்டியதானே, என்ன ஜாம் பண்ண வேண்டியதானே. உப்பு வைக்கிற மேலே போயிட்டு எதிர் வீட்டில் ஒரு அம்மா குளிச்சுன்னு எட்டி பார்த்துட்டாரு. பார்த்தது இல்லாமல் கூப்பிட்டு அந்த அம்மா ஆதரவு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, அங்கிள் தாவீது அங்கிள் எனக்கு ஆல்ரெடி நான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா. ஆமாம் சின்ன பொண்ணாக இருக்கிற? இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க தான் இருக்கிறார், அவர் பேர் கூட உரியானுச்சு. இவர் விடுற மாதிரி தெரியல. 10 கட்டளைகளில் 1 விபச்சாரம் செய்திருப்பா. இன்னொன்று சொல்லுது, அகிதோப்பல் எங்கள் தாத்தா எங்கள் தான் வேலை செய்கிறாரு, அது கூட அவர் கேட்கல, செய்துட்டாரு. ஒன்றும் தெரிய மாதிரி வந்தார், நாத்தான் திரிசி வந்தார், சொல்கிறாரு இது மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, நல்லா ஒரு ஏழை வச்சுருந்தான், மெயின்டைன் பண்ண வந்தான், சாப்பாடு ஊட்டுவான், மடியில் இருக்கும், ஒரு படுமாவை வெட்டி மட்டன் பீஸ் போட்டான் சார். ஆமாம் அவனை கூப்பிடணும் அப்படின்னாரு தாவீது. அவனை வெட்டி போட்டுலாம், அடப்பாவி நீ தாண்டா அப்படின்னாரு. நம்ம எப்படி தெரியுமா பண்ணுறதப்பெல்லாம் பண்ணிவிட்டு முழு பூச்சினுக்காக சோத்தில் மாற்ற மாதிரி. நம்ம மேலே ஆண்டவர் ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறார்னா, வலது கைக்கு இடது கைக்கு தெரியாத எத்தனையோ மக்கள் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு மனைவி வச்சுக்கிறதுக்கு உன்னை ஊழியத்தில் ஆண்டவர் போஸ்டிங் கொடுக்கல. இங்க வந்து நீ ஒன்னும் ஆட்டிட்டு வா, நீ வந்து இது பண்ணிட்டு வான்றது கிடையாது. உன் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார்னா ஜனங்களுக்காக பரிதபிப்பதற்காக தான், முழங்காலில் நிற்பதற்காக தான். தீமை செய்யலுக்கும் நீ சில நேரங்களில் ஆண்டுகிட்ட மண்டிட்டு நன்மைகளை செய்ய வேண்டும். அதை விட்டு உன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஸ்தலம் கிடையாது, இந்த ஊழியம் கிடையாது, அந்த அபிஷேகம் கிடையாது. அதன் பிறகு அறிக்கையிட்டார் நாத்தான் தீர்க்கதரிசி. அதன் பிறகுதான் அறிக்கையிட்டார் 51 சங்கீதத்தில், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரித்தார். அதன் பிறகு பழைய ஸ்தானத்தில் வந்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இவரும் ஒரு ஒப்புமை சொல்ல, இவருக்கு சொல்ல. தாவீது எந்த ஊரில் பிறந்தார்னா பெத்லெகேம் ஊரை சார்ந்தவர். இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லெகேம். இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பர், தாவீது ஒரு மேய்ப்பர். சொந்த சகோதரர்களால் தாவீது புறக்கணிக்கப்பட்டவர். இவர் பார்க்கும்போது யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். அது மாத்திரமல்ல, கோலியாத்தை இவர் வீழ்த்தினார், பிசாசை இயேசு கிறிஸ்து வீழ்த்தினார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. இயேசு கிறிஸ்துவும் ராஜாவாக, இவரும் சிவந்தமேனி, இவன் சிவந்தமேனி, அப்படியே சொல்லி கொண்டு போகலாம், நேரங்கள் கிடையாது. அப்போ ஒரு நாள் வரும், தாவீது ஒரு நாள் அழுகிறாரு, ஆண்டவரே நான் உடைந்த பாத்திரம் போலானே. அபிஷேகம் பெற்ற பிறகு நிறைய பிரச்சனையா, உங்களுக்கு சொல்ல முடியாத போராட்டமா? ஒரு நாள் உன் வாய் சொல்லும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த சத்துருக்கள் நீ விழுவாங்கன்னு நினைச்சாங்களோ, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து ஸ்தாபித்தவர் உன் வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாடலாங்களா? பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கு
படுத்தி பகைவர்க்கெதிரே ஒரு வந்தி பாங்காயனக்கே படுத்தி சுகத்தையிலம் கொண்டென் தலையை சுகத்தையிலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார் தேவப்பிதா எந்த மேய்ப்பனல்லும் சிறுமை தாட்சி அடைகிறனே. அப்போ இந்த ஒரு நாள் இந்த பாட்டு அபிஷேகத்தை குறித்து தலைப்பு கொடுத்துருக்கும் போது நீலாண்டரம்பேட்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பாடிட்டேன். நேராக தாத்தா தான் கேட்டகிஸ்ட் ஊழியர் வந்தார். அறிவு அறிவு இந்த பாட்டு பாடாத நிறுத்து நிறுத்து நிறுத்துன்றாரு. ஏன் தாத்தா அப்படின்னு, இது சாவு பாட்டா? கரெக்டாக சொன்ன பாருமா, இது சாவு பாட்டுன்னாரு. அதனால தான் கோயில் டீம் கூட பாடலையா? இல்லை 2 பாட்டு பாடினீங்களே மைக்கத்தை, முன்ன பின்ன சத்த தான் சுடுகார் தெரியுன்றியா? அழகா தாவீதரசன் எழுதியிருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய். அதில் ஆரம்பிச்சு தான் அதில் முடியுது. அப்போ 3வது காரியம், தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு தாமதம், ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் ஸ்தானத்தில் வைத்தார். அதனால தான் கோலியத்தெல்லாம் முறியடிக்க முடிஞ்சது, இல்லைன்னா முறியடிக்க முடியாது. ஒரு நாள் கேட்டேன் நான், கோலியாத்தை கல்லால் அடித்தது யாரு? ஒரு நாள் ஒரு சிஓ இது எஜுகேஷன் ஆஃபீஸர் போனார். தம்பி கோலியாத்தை கல்லால் அடித்தது லாஸ்ட் பெஞ்ச் தானே? சத்தியமா நான் இல்லை சார் அப்படின்னா. டீச்சரு, சண்டே கிளாஸ் டீச்சரு, அதுதான் கிளாஸ் டீச்சர், அந்த அம்மா தான். அந்த அம்மா பார்த்தாரு, சார் அவன் வச்சிருக்க மாட்டான் சார், அந்த எல்லோ கலர் ஷர்ட் தான் சார் வச்சிருப்பான் அப்படின்னு தான் அந்த அம்மா. டென்ஷன். வீட்டுக்கு போனார், அவங்க மனைவிட்ட, மா ப்ளீஸ் ஒரு காஃபிமா. வாட் ப்ராப்ளம்? நத்திங். என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு காஃபி கொடு. அந்த அம்மா சொல்லிட்டு, என்ன பிரச்சனை சொன்னதான் உனக்கு நானே காஃபி கொடுப்பேன். ஒன்றும் இல்லைம்மா, கோலியாத்தை கல்லால் அடித்தது யாருன்னு கேட்டேன். அந்த அம்மா சர்ச்சில் பைபிளம்மா. அந்த அம்மா சொல்லுது, ஊர் நமக்கு இதுங்க, அதெல்லாம் வேணா விட்டுருங்க அப்படின்னு. சத்தியத்தை அறிவீர்கள், பைபிள் படிக்கணும். அப்போ தான் ஒரு நாள் நான் இந்த தலைவர்லாம் கூட இருந்தாருங்க, திருவள்ளத்தில் யூத் மீட்டிங்கு, ஜேம்ஸ் அவங்க வீட்டில் 12 hours ப்ரேயரா. அப்போ நான் கேட்குறேன், கோலியாத்தை கல்லால் அடிச்சது யாருன்னா, அதில் ஒரு பையன் சொன்னான், ஸ்ரீதர் அட்டாயனு சோட்டா பீம் சார் அப்படின்னு. திருவள்ளூர். அடா பாவீங்களே, எல்லாம் தெரியுது, முக்கியமானவங்களும் பைபிளில் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சரி, 3வது காரியம் தாவீது. சரி, 4வது கடைசியாக வாசி ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன் நான். வாசிக்கப்பட்ட வேதாகம் பகுதியில் யோவானின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 45. நீங்கள் 41 45 வரையில் தம்பி வாசித்தாருங்க. அங்கே யாராவது லாஸ்ட்டு யாருடைய காரியம் தாமதமாக இருந்ததுன்னா, லாசுரு. ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா இருந்த மனுஷன் திடீர்னு செத்துட்டாரு. ஆண்டவர் ஊழித்து போயிருக்கிறாரு, வரத்துக்கு 4 நாள் ஆயிடுச்சு. அப்போது கேள்விப்பட்டு ஒரு அம்மா வராங்க, அவங்க சகோதரி செத்துட்டாங்கன்னு. அந்த சகோதரி வராங்க, எங்கள் சகோதரன் செத்துட்டாங்க. அப்போ ஏசப்பா கண்ணீர் ஒடிச்சாரு. உடனே வந்து அந்த கல்லறை கிட்ட, ஆக்சுவலி நம்ம கல்லறை மாதிரிலாம் இருக்காது, அவங்க ஒரு சந்து மாத்திரம் தான் இருக்கும், உள்ள சிஸ்பெல்லாம் போயிட்டு இருக்கும். லாஸ்ருவே வெளியே வான்னு சொன்னதும், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்களா? முகம் மட்டும்தான் விட்டு இருக்கிறாங்க, மீதி எல்லாமே இந்த போட்டு எப்படி ஃபுல்லாக பேக் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நிற்கிறார் தலைவர். அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ உங்கள் எதிரில் அது மாதிரி ஒரு ஆள் கட்டு போட்டு முகம் மட்டும் சிரிச்சுன்னு வந்து நின்னா என்ன சொல்லுவீங்க? அப்பாலே போ. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் அது ஒன்று தான். விசுவாசிங்கள பாரு, வேசவசிங்க ஜோசப்பையா சொல்கிற மாதிரி. ஆனால் ஆண்டவர் அவங்க இயேசு சொல்கிறாரு, இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். உடனே வந்து ஆண்டவர்னா ஜோரம் அதனால தான் எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செத்துட்டாங்க, ஆராதனை பாட்டு பாட்டாங்க, அடக்க ஆராதனை பரியல் சர்வீஸ் பண்ணியாச்சு. 4 நாள் யாரையா எழுப்ப முடியும்? அந்த 4 நாளுடைய காரியம் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் வைத்தா. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம், முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தாமதம் ஈசாக்கு மூலமா ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு, யோசேப்புடைய வாழ்க்கையில் தாமதம் அதிகாரியாக உயர்த்துவதற்கு, 3வது தாவீதுடைய வாழ்க்கையில் தாமதம் ராஜாவாக கொண்டு வருவதற்கு, 4வது கிரிகளை வெளிப்படுத்துவதற்காக. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பைபிளை. உங்கள் பிள்ளைங்களுக்கு பைபிளை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எல்லாருக்கும் ஃபோனுங்கெல்லாம் கொடுக்குறீங்க. எங்கள் சர்ச்சில் வந்து பாருங்கள், 2 வயசு பிள்ளைனா கூட நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னு வரணும். யூதருடைய கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, தோரா என்று சொல்லுவாங்க 5 ஆகமங்கள். ஆதி ஆகமும், யாத்திராகமும், லேவியராகமும்,
அங்கே பாரு பாதி பேர் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்போ முடிப்போறோம், இப்போ 11 மணி ஆயிடுச்சோ முச்சிடலாம். இந்த 5 ஆகமத்தை 1 வயசுலேருந்து 5 வயசு வரை அம்மா சொல்லிக் கொடுக்கணும். அப்படிதான் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அவங்க பாட்டி சொல்லிக் கொடுத்தாங்க. 6 வயசுலேருந்து 12 வயசு வரலாம் அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க. 13 வயசுக்குள்ள ஹோல் பைபிளே முடிச்சிடணும். அதன் பிறகு தலித் வேற ஒடுக்கப்பட்டவர்கள். ஆனால் தலித்னா பிரயஷால் ஜப வஸ்திரம். எபிரேய பாஷையில் 12 வருஷமா ஒரு அம்மாவுக்கு பலவீனமாக இருந்தாங்க இல்லையா, உதிரப்போக்கு ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. அது வஸ்திரம் கிடையாது, அது ஜப வஸ்திரத்தை தொட்டாங்க. அதுலேருந்து தொங்கல் இருந்து வார்த்தை புறப்பட்டு போனது. அது வேற டிபார்ட்மெண்ட்டு. இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நம்ம நாட்டில், நம்ம வீட்டில், நம்ம ஊரில் 2 வயசு நடக்கட்டுமே, நாத்தனாரே இப்போ பழி வாங்க முடியாது, மாமியாரே பழி வாங்க முடியாது. உடனே சொல்றது, சலக்குட்டி அத்தை பல்லு பார்த்து பாரு குத்து, ஆயா முடிப்புச்சு, நல்ல வேலை இழுனுங்க இசுன்னு சொல்லாத. தொட்டில் பழக்கம். அதனால தான் விபிஎஸ்க்கு வாங்க, சண்டே கிளாஸ் வாங்க. பிரீத்திமாக்க நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், நல்லா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேங்க. அப்போது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ 3வது காரியம், தாமதத்தை கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியை வைத்தார். அருமையான பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை, ஆனால் விரும்பினது வரும் பொழுது. இவங்களுக்கு அதுதான் நடந்தது. என்னுடைய சாட்சி நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்கிறேன். எல்லோரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லோரும் எழுப்பி நிற்கலாமா? நம்ம இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் வேலை தாமதமாக இருக்குது,